டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன எமோஷன் பார்த்தீங்கன்னா கிரீடினா உங்களுக்கே தெரியும், பேராசைப்படுறது. இதெல்லாம் எமோஷன் அதிகமாக ஓவர் பண்ணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியர். ஐயோ 10 பாயிண்ட் இறங்கிடுச்சு, இதுக்கப்புறம் மேலே போகாது, இல்லை 20 பாயிண்ட் இறங்கிடுச்சு, இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபாலோ ஆகும், ஃபாலோ ஆனால் என்ன ஆகும், நம்ம லாஸ் ஆகிட்டோம்னா என்ன ஆகும்ன்ட்டு இன்னுமே எமோஷன்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணுற ஃபியர் எமோஷன்ஸ் சொல்லுவாங்க. பேசிக்காக இந்த 2 எமோஷன் தான் ஓவராக கண்ட்ரோல் பண்ணணும் நம்மள. ஸோ இந்த 2 எமோஷன்லேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணோம்னா பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் நிறையா பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு பாயிண்ட்டு தான் மேலே போகும் அப்படின்னு ஒரு ஆவரேஜ் இருக்குல்ல, அந்த ஆவரேஜுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ 100 பாயிண்ட்டுக்கு மேலே 120 பாயிண்ட் பிடிக்கிறேன், 150 பாயிண்ட் பிடிக்கிறேன், மார்க்கெட்டே ஆவரேஜ் 100 பாயிண்ட் தான், நான் 100 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே வரப்போகிற அவுட்கம் பாசிட்டிவ்